இன்றைக்கி ரேஷன் அரிசியில் சூப்பரான ஆப்பை தான் செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி, 1 கலப்புக்கு ரேஷன் புழுங்கல் சேர்த்து நல்லா ஒரு 5-6 டைம் நல்லா அலசிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஆட்டுறதுக்காக பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 1 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துட்டு இப்போ நான் கிரைண்டர்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிருங்க. நல்லா மையாக அரைச்சிடணும். நல்லா அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் நைஸாக இருக்கிறோம் அந்த அளவுக்கு ஆப்பம் நல்லாயிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்து நான் இதை நல்லா புளிக்க வச்சுருங்க. இது 6 to 8 ஹவர்ஸ் வந்து புளிக்கணும். இப்போ 6 ஹவர் கழித்து பாருங்கள். இப்போ நல்லா பொங்கி வந்திருக்கா. இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்குங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு தோசை மாதிரி ஊற்றணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நார்மல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆப்பச்சட்டி வச்சுருக்கேன். ஆப்பக்கடாயில் பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக இந்த மாதிரி சுற்றி விட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பாருங்கள் இந்த ஹோலுக்கு தான் இந்த மாதிரி இருக்கணும் ஆப்பம். அப்போ தான் எப்போவுமே நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ சூப்பராக பஞ்சு போல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செம்ம சாஃப்டாக இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள்.